வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் போஸ்ட் மாடர்ன் இம்பல்ஸ் அப்புறம் மல்டி கல்ச்சரலிசம் இதை பற்றி பார்க்கலாம் வாங்க. போஸ்ட் மாடர்னிசம்ன்றது ஒரு டேர்ம். இது எல்லா ஃபீல்டுமே இருக்கும். லிட்ரேச்சர், ஆர்ட், ஃபிலாசபி, ஆர்கிடெக்சர், ஃபிக்ஷன், கல்ச்சுரல், லிட்ரரி கிரிட்டிசிசம் எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய ஒரு டேர்ம் தான் இந்த போஸ்ட் மாடர்னிசம். இது என்னன்னா, ஏற்கனவே நம்ம ஒரு சயின்டிஃபிக்காவோ இல்லை ஒரு அப்ஜெக்டிவாவோ நம்ம ஒரு விஷயத்தை தெரிஞ்சுட்டுருப்போம் இல்லையா? அதை பற்றின ஒரு அஸ்யூம்டு ரியாலிட்டி, அதை எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது தான் போஸ்ட் மாடர்னிசம். இது எப்படின்னா, மனுஷங்க என்ன புரிஞ்சுட்டுருக்காங்கன்றதை மட்டும் காட்டுற ஒரு கண்ணாடி கிடையாது. அதுக்கு பதிலாக நம்ம மைண்ட் ஒரு விஷயத்தை கேள்விப்பட்டோன்னே ஒவ்வொருத்தங்களும் தனிப்பட்ட விதத்தில் அந்த விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த போஸ்ட் மாடர்னிசம். ஏன்னா ஒரு விஷயத்தை எல்லாருமே ஒரே மாதிரி எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? அதனால் இந்த போஸ்ட் மாடர்னிசம் எப்படின்னா, இப்போ வேறு வேறு குரூப்ஸு, கல்ச்சர்ஸ், ட்ரெடிஷன், ரேசஸில் இருக்கிறவங்க எல்லாருமே இதை ஒரு விஷயத்தை எப்படி புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடிலாம் இதுனா இப்படி தான், இதை தான் நீங்கள் இப்படி தான் எடுத்துக்கணும் அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. ஆனால் போஸ்ட் மாடர்னிசம் அப்படி இல்லை. ஒரே கல்ச்சரில் இருந்தாலும் சரி, இல்லை வேறு வேறு கல்ச்சர் இருந்தாலும் சரி, ஒவ்வொரு நபரும் தனிப்பட்ட நபர். அதனால் ஒரு விஷயத்தை அவங்க எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, அதை எப்படி அவங்க எடுத்துக்கிறாங்க, அதை எப்படி அவங்க வெளிப்படுத்துகிறாங்கன்றது தான் போஸ்ட் மாடர்னிசம். இது எல்லாத்தையுமே இன்டரப்ட் பண்ணும். அதே சமயத்தில் அந்த இன்டர்வியூஷன் பண்ணும்போது தனிப்பட்ட நபருக்கு அதை எப்படி புரிஞ்சிருக்கு, அவங்க அதை எப்படி இன்டர்பிரட் பண்ணுறதுன்னா எப்படி புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி வெளிப்படுத்துகிறாங்கன்றதான் இன்டர்பிரிட்டர். அதே சமயத்தில் போஸ்ட் மாடர்னிசம் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் பிரின்சிபல் இருக்கு இல்லையா, இதுனா இப்படி தான் அப்படின்றது. அதை அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தவங்களும் அவங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் அதை தெரிஞ்சுக்கிட்டு அவங்க அதை வெளிப்படுத்தணும். யூனிவர்சலாக எல்லாரையும் இதுதான் அப்படின்றத ஒத்துக்கக்கூடாது அப்படின்றது தான் அவங்க சொல்கிறாங்க. இப்போ இந்த போஸ்ட் மாடர்னிசம்ன்றது எப்போ ஆரம்பிச்சதுன்னா, ஒரு 20th செஞ்சுரியோட கடைசியிலேருந்து ஒரு மிட்லேருந்து ஆரம்பித்து கடைசி வரைக்கும் எந்தெந்த இடத்துலலாம் ஆரம்பிச்சதுன்னா, ஃபிலாசபி, ஆர்ட்ஸ், ஆர்கிடெக்சர், கிரிட்டிசிசம் எல்லாம். இது எப்படி ஆரம்பிச்சதுன்னா, மாடர்னிசம்லேருந்து மக்கள் இந்த துறையை சேர்ந்தவங்களாம் விலகி வரும்போது தான் அந்த காலகட்டத்தை தான் போஸ்ட் மாடர்னிசம்ன்றோம். இதோடைய ப்ராமினன்ஸ் 1980லேருந்து 1990லேயும் ரொம்ப அதிகமாக இருந்தது. ஏன்னா இப்போ என்ன ஆகிடுச்சுன்னா, இன்னும் நிறைய அகாடமிக் அண்ட் தியரட்டிக்கல் டிசிப்ளின்ஸ் அதில் போஸ்ட் மாடர்னிசம் பரவ ஆரம்பிச்சது. லைக் கல்ச்சுரல் ஸ்டடீஸ், ஃபிலாசபி ஆஃப் சயின்ஸ், எக்கனாமிக்ஸ், லிங்குவிஸ்டிக்ஸ், ஆர்கிடெக்சர், ஃபெமினிஸ்ட் தியரி, லிட்ரரி கிரிட்டிசிசம், அப்புறம் ஆர்ட் மூமெண்ட்ஸ் இருந்ததில் லிட்ரேச்சரில், கண்டெம்பரரி ஆர்ட், மியூசிக் இதிலெல்லாம் கூட இதை நிறைய ஸ்கூல்ஸ் ஆஃப் தாட்டோட அசோசியேட்டாக இருக்குது. டீகன்ஸ்ட்ரக்ஷன், போஸ்ட் ஸ்ட்ரக்சரலிசம், இன்ஸ்டியூஷனல் கிரிட்டிக்கோடெல்லாம் போஸ்ட் மாடர்னிசம் அசோசியேட்டாக இருக்குது. அதே மாதிரி முக்கியமான ஃபிலாசபர்ஸ் இதில் யாருன்னா, ஜீன் ஃப்ராங்கோஸ் லிட்டார்ட், ஜாக்வஸ் டெரிடா, அப்புறம் ஃப்ரெட்ரிக் ஜேம்சன். இப்போ இந்த டேர்ம் போஸ்ட் மாடர்ன்றது ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது 1870 ஜான் வாட்கின்ஸ் சாப்மன். அவர் தான் அ போஸ்ட் மாடர்ன் ஸ்டைல் ஆஃப் பெயிண்டிங்னு ஒரு பெயிண்டிங்கை அது ஃப்ரெஞ்ச் இம்ப்ரெஷனிசம்லேருந்து மாறுபட்டு இருக்குதுன்னு சொல்கிறதுக்காக யூஸ் பண்ணார். பீட்டர் ட்ரக்கர் என்ன சொன்னார்னா, இந்த போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டு, அதாவது 1937லேருந்து 1957 பார்த்தீங்கன்னா, இது ஒரு போஸ்ட் மாடர்ன் வேர்ல்டு, இதில் நிறைய மாற்றங்கள் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லும் போது அது அவர் என்ன சொன்னார்னா, இது ஒரு நேம்லெஸ் எரர். ஏன்னா ஏற்கனவே இருந்த ஒரு செட் பேட்டர்ன், பர்பஸ், அப்புறம் ப்ராசஸ்ஸு, அந்த மெக்கானிக்கல் கிராஸ் இதுலேருந்தெல்லாம் மாறி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக ஒரு 4 நியூ ரியாலிட்டிஸை சொன்னார். ஒன்று இதுக்கு காரணம் ஒரு புதுசாக நல்லா படித்த ஒரு சமுதாயம் வந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ வரக்கூடியவங்க நல்லா படித்தவங்களாக இருக்காங்க. அதே சமயத்தில் இன்டர்நேஷ்னல் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அப்புறம் நேஷன் ஸ்டேட்டுன்றது மறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த கொலாப்ஸ் ஆஃப் த வயபிலிட்டி ஆஃப் நான் வெஸ்டர்ன் கல்ச்சர்ஸும் இங்கே நடந்துட்டுருக்கு. இந்த 4 காரணங்களால் தான் நிறைய டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லா துறையிலும் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இவங்க எல்லாருமே இந்த போஸ்ட் மாடர்ன் கன்சர்ன்ஸாக என்ன நினச்சாங்கன்னா, டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு தியரி ஃபார் ஃபிலாசபி, லிட்ரரி கிரிட்டிசிசமில். அதில் டெக்ஸ்டுவல் அனாலிசிஸ் பண்ணுவோம். இதை டெவலப் பண்ணது ஜாக்வஸ் டெரிடா. எப்படி சொன்னாருன்னா, ஒரு ஃபிலாசபிக்கல் டிஸ்கோர்ஸ், ஒரு கலந்துரையாடல் நடக்குது வச்சிங்களேன், தத்துவமாக. இதில் ஒரு பைனரி அப்போசிஷன்ஸ் இருக்கும், சில டேர்ம்ஸ்லாம் எக்ஸ்க்ளூட் ஆகிருக்கும். ஆனால் அந்த டிஸ்கோர்ஸே அதுக்கு எது இர்ரெலவெண்ட், எது அப்ளிகபிள்ன்றதை வெளிப்படுத்திடும். அதனால் இந்த லிட்ரரி கிரிட்டிசிசமில் இருக்கக்கூடிய இந்த டெக்ஸ்டுவல் அனலைசிஸை ஒரு இலக்கிய படைப்பை நம்ம அனலைஸ் பண்ணும் போது அதில் இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்ன்றதை நம்ம எளிதில் நம்மளே புரிஞ்சுக்கலாம்.
அப்போ வாட் இஸ் போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சர்னு கேள்வி கேட்டால், இந்த போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சர் எப்படின்னா ஸ்டைலிஸ்டிக்காகவும் சரி ஐடியாலஜிக்கலும் சரி அதுவே வந்து தனித்துவமாக தெரியும். இதுக்கு காரணம் வந்து அது டெக்ஸ்ட்டை மட்டும் தான் நம்ம ரிலை பண்ணுறோம். இதில் மற்றவங்களோட எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம பார்க்க போகிறதில்ல. அதே மாதிரி இங்கே பார்த்திங்கன்னா ஃப்ராக்மெண்டேஷன், பேரடாக்ஸ், அன்ரிலையபிள் நரேட்டர்ஸ், அன்ரியலிஸ்டிக் அண்ட் டவுன்ரைட் இம்பாசிபிள் பிளாட்ஸ், கேம்ஸ், பேரடி, பேரனியா, டார்க் ஹியூமர் அண்ட் அத்தரல் செல்ஃப் ரிலையன்ஸு, இந்த மாதிரி லிட்ரரி கன்வென்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து நம்ம ஒரு தனிப்பட்ட நபராக எப்படி புரிஞ்சுக்கிட்டோன்றது வெளிப்படுத்துறது தான். அப்போ போஸ்ட் மாடர்ன் ஆத்தர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு நாவலோ ஸ்டோரியோ போயமோ அதில் இருக்கக்கூடிய அவுட்ரைட் மீனிங்கை அவங்க ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எத்தனை மல்டிபிள் மீனிங்ஸ் அதில் இருக்குது, இல்லை வந்து அதில் மீனிங்கே இல்லையா, ஒரே ஒரு லிட்ரரி ஒர்க்கை மாத்திரம் எடுத்து அதை அனலைஸ் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சர் வந்து ஏற்கனவே பவுண்ட்ரிஸ் இருக்கும்ல, இதெல்லாம் ஹை, இதெல்லாம் லோ ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர்னு, அதையெல்லாம் அவங்க ஒத்துக்கிறதா இல்லை. அதே சமயத்தில் வேறு வேறு ஜான்ஸு இல்லை ஃபார்ம்ஸ் ஆஃப் ரைட்டிங் அண்ட் ஸ்டோரி டெல்லிங்க்கும் வித்தியாசம் இருக்கிறதுனால ஏற்றுக்க மாட்டேன்றாங்க. இப்போ இந்த ஸ்டைலிஸ்டிக் டெக்னிக்ஸில் இருக்கக்கூடிய சில போஸ்ட் மாடர்ன் லிட்ரரி வேர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்டே. இது வந்து எப்படின்னா, வேறு வேறு ஐடியாஸ், வேறு வேறு எழுத்தாளர்கள் வந்து அவங்களோட படைப்புகள் எழுதுனது ப்ரீவியஸ் ரைட்டிங் லிட்ரரி ஸ்டைல்ஸ் எல்லாம் எடுத்து அதையெல்லாம் ஒன்றா பேஸ்ட் பண்ணி ஒரு புது ஸ்டைலை உருவாக்குறது. இன்டர்டெக்ஸ்டுவாலிட்டி, அதாவது ஒரு படைப்பில் இன்னொரு படைப்புலேருந்து கொஞ்சம் விஷயங்களை எடுத்து அதையும் வந்து அக்னாலேஜ் பண்ணுறது. இங்கே இன்னார் சொன்னார் அப்படின்றத இன்னொரு லிட்ரரி படைப்பில் வந்து காட்டுறது. மெட்டாஃபிக்ஷன் வந்து நம்ம என்ன எழுதுகிறோமோ அதை படிக்கிறவங்களுக்கும் இல்லைன்னா படிக்கிற அந்த ரீடர்ஸ்க்கு இதுதான் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும், இதில் எது தான் சொல்ல வரோன்றதை நம்ம நேரடியாகவே அவங்கக்கிட்ட சொல்லிடுது. டெம்போரல் டிஸ்டார்ஷன்னா ஒரு நான் லீனியர் டைம்லெஸ், அதுக்கப்புறம் நரேட்டிவ் டெக்னிக்ஸை அந்த கதையில் யூஸ் பண்ணுறது. மினிமலிசம்னா ஏற்கனவே நமக்கு நல்லா தெரிஞ்ச ஒரு காமனான ஒரு எக்ஸப்ஷன் இல்லாத கேரக்டர்ஸை வந்து காட்டுறது. மேக்ஸிமலிசம்னா ஒரு டிஸ்ஆர்கனைஸ்டாக லென்த்தியாக ஹைலி டீட்டெயில் ரைட்டிங் தான் மேக்ஸிமலிசம். மேஜிக்கல் ரியலிசம்னா என்னென்னா, ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடிய ஒரு நரேட்டிவில் நடக்கவே முடியாத ஒரு அன்ரியலிஸ்டிக் ஈவெண்ட்டை அந்த நரேட்டிவ்குள்ளே கொண்டு வந்து காட்டுறது. ஃபேக்ஷன்னா நிஜமாகவே வந்து வரலாறில் நடந்திருக்கும், அந்த வரலாறு நடந்த உண்மையை ஒரு ஃபிக்ஷனும் கலந்து, ஒரு கதையும் ஒரு கற்பனையும் கலந்து, இது எது நிஜம் எது வந்து கற்பனைன்னு சொல்ல முடியாத அளவுக்கு எதிர்த்து தான் ஃபேக்ஷன். ரீடர் இன்வால்மெண்ட்டு, இதுங்க எப்படின்னா டேரெக்டாக ரீடர்ஸ் கையிலேயே வந்து ஓப்பனாக இந்த விஷயத்துக்காக தான் இது இருக்குது அப்படின்னு அந்த ஃபிக்ஷனோட நேச்சரை வந்து இல்லை ஈவெண்ட்ஸை பற்றி டிஸ்கிரைப் பண்ணி சொல்கிறது. அதே மாதிரி போஸ்ட் மாடர்ன் லிட்ரேச்சரோட ஸ்டைல் அண்ட் ஐடியாஸ் பார்த்திங்கன்னா, அது எதுக்கெலாம் சர்வ் ஆகும்னா டிஸ்பியூட், ரிவர்ஸ், மாக் அண்ட் ஏற்கனவே இருந்த அந்த மாடர்னிஸ்ட் லிட்ரேச்சரோட பிரின்சிபல்ஸ்லாம் ரிஜெக்ட் பண்ணுறது தான். இப்போ மல்டி கல்ச்சரலிசம்னா என்னென்னா, இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு முதல்ல அவங்களோட கல்ச்சரை பற்றி தெரியணும், அதே சமயத்தில் மற்ற கல்ச்சர்ஸை பற்றியும் தெரிஞ்சுக்கணும். அப்போ மல்டி கல்ச்சரலிசம் மூலமாக தான் நிறைய கல்ச்சர்ஸை தெரிஞ்சுக்கிறது மூலமாக அவங்களுக்கு எல்லா கல்ச்சரை பற்றியும் தன்னுடைய கல்ச்சரை பற்றியும் இன்னும் ஒரு டீப்பர் நாலேஜ் வரும். அதே சமயத்தில் வேறு வேறு கல்ச்சர்ஸ் இருக்காங்க இல்லையா, அதுக்குள்ளே இருக்க கேப்பை வந்து அது பிரிட்ஜ் பண்ணிடும். அதுவும் வந்து 21ஆம் நூற்றாண்டில் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அவங்க வந்து உலகளாவிய, அதாவது குளோபல் பார்ட்டிசிபென்ட்ஸாக இருக்காங்க. அப்போது எல்லா கல்ச்சர்ஸை பற்றியும் ஒரு நாலேஜ் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியமான ஒரு விஷயமா இருக்குது. அதே சமயத்தில் இந்த மல்டி கல்ச்சரலிசம்ன்றது ஒரு பாலிட்டிக்ஸ் ஆஃப் ரெகக்னேஷனை டிமாண்ட் பண்ணுது. அது என்ன சொல்லுதுன்னா, கல்ச்சரல் ஐடென்டிட்டி ஆஃப் எத்திக் அண்ட் நேஷ்னல் மைனாரிட்டியை நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். அதுவும் அந்த மைனாரிட்டி கல்ச்சர்ஸ்ன்றதுலேயே அதை வந்து ஸ்பெசிஃபிக்காக அதுக்கு வேண்டிய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே சமயத்தில் நம்ம கல்ச்சரையும் நம்ம மெயின்டைன் பண்ணணும். இப்போ நம்ம வேறு ஒரு நாட்டுக்கு போகிறோம், இல்லை வேறு ஒரு நாட்டோட தொடர்பு கொண்டு ஏதாவது ஒன்று செய்கிறோன்றதுனால நம்ம அடையாளத்தை நம்ம தொலைக்கணுன்றது அவசியம் இல்லை. அதே சமயத்தில் அவங்களோட கல்ச்சருக்கு நம்ம மரியாதை தரணும் அப்படின்றதுக்கு அடிக்கோலிடுறது தான் இந்த மல்டி கல்ச்சரலிசம். உங்களுக்கு இதை பற்றி ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.